நாற்றம்பள்ளி அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த காவலரின் கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் நிலையில் இவருக்கு திருமணமாகி 1 வயதில் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இரவு அண்ணாமலை தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் நாற்றம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கல்லாறு என்ற பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் அண்ணாமலை மற்றும் அவரது நண்பர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவலர் அண்ணாமலையின் கண்களை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் நகரம் மற்றும் வட்டார கிராமங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தாரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தாரமங்கலம் போலீசார் நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இளைஞர்கள், மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்த காடைக்காரனூர் குப்புசாமி, நவீன்குமார், KR தோப்பூர் அரவிந்த் ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் ஆந்திராவிலிருந்து வாங்கி வந்த கஞ்சாவை கிராமப்புறங்களில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மேம்பாலத்தின் கீழ் தனியார் பேருந்து மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் மற்றும் அவருடைய மகன் சபரி ஆகியோர் காஞ்சிபுரத்துக்கு வைக்கோல் ஏற்ற லாரியில் திருப்பத்தூர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தருமபுரி மேம்பாலம் கீழ் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த தனியார் பேருந்து லாரி மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து கந்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மக்கள் கூடும் இடங்களில் நீர்மூர் பந்தலை அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் விழுப்புரம் நகரத்தில் முக்கிய 10 இடங்களில் திமுகவினர் ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் பந்தலினை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர். அப்பொழுது பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து கோடை வெயில் நீடித்து வரும் வரை தினமும் நீர்மோர் வழங்கப்படும் என தெரிவித்தார். கோடைக்கால வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் என்ன செய்வது, தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் அதிகாரிகளோடும் அமைச்சரோடும் கலந்து பேசி 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்பது. நீலகிரி மாவட்டத்தில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதாலும் சமவெளி பகுதியில் அதிகம் வெயில் காணப்படுவதாலும் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து 6 காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மரப்பாலம் பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் காட்டு யானைகள் சாலைக்கு வராமல் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு